ஸோ இந்த கொஸ்டின் வரையும் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து உங்களை ஹையர் பண்ணுறதுக்கான ஐடியா அவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டில் இருக்கலாம். இல்லை அவங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட் இன்னைக்கே எனக்கு ஃபைனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் தரணுன்ற ஆசை இருந்துச்சு அப்படின்னா they will close in the same day. பட் இந்த கொஸ்டின் எல்லாம் நீங்கள் 2வது நாள் தான் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கொஸ்டினுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னாவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹெச்ஆர் உங்களை கன்சிடர் பண்ணிட்டாங்க. ஸோ கன்சிடர் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா இங்கே ரொம்ப கான்சியஸாக நீங்கள் பதில் சொல்லணும் இல்லையா. இவ்வளோ நேரம் ஒரு 1/2 மணி நேரம் கிட்டத்தட்ட நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணியிருப்பீங்க. அதில் நீங்கள் ஆல்ரெடி யூ கெட் அ குட் இம்ப்ரெஷன். ஸோ இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா கிளியராக ஒரு 3 விஷயம் பண்ணணும். ஒன்று, உங்களுக்கான சேலரி என்னன்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது எது ஸ்டாண்டர்டு, லைக் எது லோவஸ்ட், இதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு கம்பெனிக்கு தகுந்த மாதிரி சேலரி கண்டிப்பாக டிஃபர் ஆகும். நீங்கள் எம்என்சியில் வந்து 50,000 கொடுக்குறாங்க, நீ 15,000 கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க முடியாது இல்லையா. பிகாஸ் எவ்ரி கம்பெனி தே ஆர் ஸ்ட்ரகிளிங் டு கெட் அ ப்ராஜெக்ட். இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருக்கட்டும், மிட் ஸ்கேல் கம்பெனியாக இருக்கட்டும், தே ஆர் ஆல் அண்டர் சர்வைவிங் மோடு. யாருமே இங்கே ப்ராஃபிட் மேக் பண்ணல. லைக் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாத கம்பெனியில் போய் நீங்கள் எப்படி வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டில் சேலரி கேட்க முடியும் இல்லையா. பட் கேட்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஸோ கொடுக்க முடியாதுன்னா இது உங்களோட சாய்ஸ் இல்லையா. எனக்கு ஒரு ஸ்கில் இருக்குது, எனக்கு மற்ற கம்பெனி கொடுப்பான் அப்படின்ற உங்களுக்கு தைரியம் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் வாட் எவர் யூ ஆர் டிசர்வ்ட். நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டு போகலாம். இல்லை எனக்கு இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி எனக்கு சுச்சுவேஷன் பேடாக இருக்குது அப்படின்னா யூ ஆர் நாட் லைக் அது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா. யூ ஆர் டு பெண்ட் அண்ட் சர்வை. கம்பெனி ஆப்பரேட்டர் வச்சு நம்ம பார்கெட் பண்ணலாம். அது இப்போலாம் இப்போ ரிஜெக்ட் பண்ணிடுறாங்கடா, அந்த கம்பெனிக்கு போக அனுப்பிச்சு விட்டுறாங்க. திஸ் ஃபெல்லோ ஸ்பாயிலிங் அதர் பீப்புள்ஸ் ஜாப்னு சொல்லி. ஏன் தெரியுமா, நாங்கள் அவங்கள பிடிக்கல 4-5 கம்பெனி வச்சுட்டு எண்ட் ஆஃப் த டே தே ஆர் கோயிங் டு பாம் மினிமம் 3 to 4 HR. ஓகேவா, நாங்கள் ஆஃபர் லெட்டர் தந்தோம் சொல்லிட்டு இன்னும் ரிலை பண்ணி உட்காந்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ திஸ் கை வில் கம் இன் நெக்ஸ்ட் 30 days சொல்லிட்டு லாஸ்ட் எனக்கு வந்து அவங்க நீ என்ன சொல்லுவீங்க லாஸ்ட்டாக ரிஜெக்ட் பண்ணுறது. ஸோ இது எவ்வளோ ஒரு பேடான ஒரு திங்ஸ் இல்லையா. அது கெட் பேக் டூலாம் சொல்ல மாட்டீங்க. எனக்கு வேறு கம்பெனி நல்லா ஆஃபர் தந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அகைன் தேர் வில் பி அ கான்வர்சேஷன். ஓகேவா, இப்போ கம்பெனியோட சுச்சுவேஷன் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ உங்களால் கிட்டத்தட்ட ஒரு 10 பேராக ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ வாட் இஸ் ஆன்சர் ஃபார் ரிஜெக்ட். அவங்க உங்களை மாதிரி 4 பேருக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லையா. தெர் இஸ் அ ப்ரொஃபஷனல். அதில் நம்ம கான்சியஸாக கண்டிப்பாக இருக்கணும். ஸோ 4-5 ஆஃபர் லெட்டர்லாம் வச்சுக்காதீங்க. முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலிசம்னு ஒன்று இருக்கு இல்லையா, உங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ கம்பெனி ஏமாத கூடாதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. இஃப் யூ வாண்ட் டு ரிஜெக்ட் ஜஸ்ட் ரிஜெக்ட் அண்ட் கோ. ஓகே, உங்கள் சேலரி வரல அப்படின்னா நீங்கள் குவாலிஃபைட் அப்படின்னா நீங்கள் ரிஜெக்ட் பண்ணலாம் இல்லையா. எந்த கம்பெனி உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ண போதில்லை. நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தால் எல்லா கம்பெனி ஆஃபர் தான் தரப்போறாங்க. எந்த கம்பெனி பெட்டரான ஆஃபர் தராங்களோ அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு போய் வேலைக்கு சேருங்க. 4-5 ஆஃபர் லெட்டர் வச்சுக்கிறது எல்லாமே உங்களோட ப்ரொஃபஷனுக்கு அது நல்லது கிடையாது. அந்த மைண்ட் செட் இருக்கிறவங்க அவங்களுடைய க்ரோத் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்கிறவங்க கம்பெனிக்கு பிடிக்காது.